Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra. Exercise 2.3 first sum. Represent the following inequalities in the interval notation. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்வல் நோட்டேஷன் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணணும் ப்ராக்கெட்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம ரீப்ரசென்ட் பண்ணணும் இந்த இன்இக்வாலிட்டிஸை. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் than equal to -1 and எக்ஸு லெஸ் தேன் -4. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு நான் நம்பர் லைன் போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து -∞, லெஃப்ட் சைடு இது வந்து +∞. ஸோ இது -1, this is 4. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, greater than equal to -1. ஸோ greater than equal to -1னா எக்ஸோடி பெருசு, அப்போ இந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ நான் இது ரெட் கலரில் போடுறேன். ஃபஸ்ட்டு இன்டர்வெல்ல நான் ரெட் கலரில் போடுறேன். ஒவ்வொன்றுத்துலேயும் ஃபஸ்ட்டு உள்ளது ரெட் கலரில் போடுறேன். இன்னொன்று வந்து செகண்ட் டைம் கொடுத்துருக்கே தான் நான் ப்ளூ கலரில் மேலே நோட் பண்ணேன். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 4. ஸோ அது இதுதான். ஸோ அதுவும் இதுதான். ஏன்னா எக்ஸ் லெஸ் தேன் 4, அதாவது இங்கே வரைக்கும் ஆக்சுவலாக வந்துடும். பட்டு நம்ம இதை வந்து எச்சலாக சொல்லணும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடாது. இன்ஃபினிட்டின்னு சொன்னாச்சுன்னா நான் எப்போ சொல்லுவேன், அப்போ தான் இன்ஃபினிட்டி. சரி, இதில் இன்ஃபினிட்டியே கிடையாது, நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து குறிப்பிட்ட இது கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா தான் இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். பட் இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக எக்ஸு greater than equal to -1 அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 4. ஸோ அப்படி சொன்னீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து இதே சேம் ஆன்சர் தான் வருது. அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னா இது இன்டர்வலுக்கு, ஸோ இது வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி -1 to இது வந்து +4, அவ்வளோதான். நான் எழுதுனா புரிஞ்சிருக்கோம். அதாவது -4 நம்பர் லைன் போட்ட பிறகு எக்ஸு லெஸ் தேன் equal to -1, லெஸ் தேன் equal to என்னது -1. ஸோ அதனால் ரெட் கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் வரும். லெஸ் தேன் equal to -1 சொல்லும்போது greater than equal to -1 சொல்லும்போது கண்டிப்பாக அந்த -1 உள்ளாடி தான் வரும். 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி வேல்யூஸ் தான் வரும். அதே போல் எக்ஸ் லெஸ் தேன் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தாலும் அந்த 4க்கு கீழே உள்ள நம்பர்ஸ் தான் வரும், -1 வரைக்கும் உள்ளது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இன்டர்வல் வந்துருக்கு உங்களுக்கு. நவ் செகண்ட் சம், எக்ஸு லெஸ் தேன் equal to 5 இதுன்ட்டு எக்ஸு கிரேட்டர் than equal to -3. ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம், -∞ to ∞. ஸோ இது வந்து 5, ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் -3 and 5 போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கும் அதே போல் நான் கலர் போடல. ஃபஸ்ட் வந்து எக்ஸ் -5, சரி எக்ஸ் லெஸ் தேன் equal to 5. ஸோ அப்போ என்னது இதுதான். அகைன் திஸ்ஸு இது மட்டும் தான் -3 கவனம் தான். ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் than equal to -3 கிரேட்டர் தேன். ஸோ திஸ் இன்டர்வல். ஸோ அகைன் அதே போல் போன சம்பளம் வந்த போல தான் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சிம்பிளுமே இந்த லெஸ் தேன் equal to கொடுத்தாலே அதுக்கு பக்கத்தில் அந்த நம்பர் எழுதும்போது அது பதிலாக இந்த சிம்பிள் தான் பண்ணோம். இதே உங்களுக்கு அந்த டேஷ் அண்டர்லைன் கொடுக்கலாம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கோட் டு புட் திஸ் bracket. ஸோ அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த லெஸ் தேன் equal to அண்ட் கிரேட்டர் than equal to இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்கனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன், -3 and -5. ஸோ ஏன்னா நம்பர் லைன் கோடுகள் பாருங்கள், இது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி இந்த நம்பர் லைனில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் கடையில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தேர்ட் சம் பாருங்கள், எக்ஸு லெஸ் தேன் -1 ஆர் எக்ஸு லெஸ் தேன் 3. ஸோ இது பாருங்கள் அதே போல் நம்பர் லைன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்டர்வல் மட்டுமே போட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டவுட் புரியதுக்காக தான் இந்த நம்பர் லைன் ஆக்சுவலாக. ஸோ -1, 3. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் -1 லெஸ் தேன் நம்பர்ஸ். அப்படின்னா என்னது, -1 எல்லா லெஸ் தேன் நம்பர்ஸும் வரும். அப்போது -1 லெஸ் தேன் உள்ள எல்லா நம்பர்ஸும் வரும், -1 குறைவான உள்ள நம்பர்ஸ். அப்போ இது எல்லாமே வரும், -1, 0 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 3 அடி கம்மியான நம்பர்ஸ். ஸோ அப்போது இது இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த நம்பர்ஸும் வரதான் செய்யும். ஸோ அதனால தான் கொஞ்சம் இங்கெல்லாம் இன்ஃபினிட்டி வந்து சேர்க்கக்கூடாது. என்ன சொன்னாச்சுன்னா ஒரு லைன் ஒன்றாவது இன்டர்வலுக்கு போனால் தான் இன்னொன்று இன்டர்வலுக்கு போகும், இன்ஃபினிட்டி போகும். ஒன்று போகலன்னா இன்னொன்று போகாது. ஸோ இதில் பாருங்கள் இந்த 3ஆவது சம்பளம் ஒன்று வந்து போகுது, அதாவது -1 வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ இதுவும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுக்குன்னு எப்போ எண்ட் வருதோ அப்போ தான் இதுவும் எண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க, அதனால தான் அப்படி சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன எழுதிக்கலாம்னா -∞ to 3. ஸோ இன்ஃபினிட்டி போடும்போது மட்டும் நீங்கள் இந்த எப்பவுமே இந்த ப்ராக்கெட் தான் போடணும். ஏன்னா இன்ஃபினிட்டி நம்மளால் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் -∞ போடும்போது மட்டும் இந்த ப்ராக்கெட் தான் எப்பவுமே போடணும். இங்கே 3க்கு வந்து இந்த சிம்பிள் இல்லை, ஸோ இதே ப்ராக்கெட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் இல்லை, ஸோ அதனால் இதே ப்ராக்கெட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ -∞ to 3 தான் இதனுடைய இன்டர்வல். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் என்ன -2x கிரேட்டர் than 0, இன்னொன்று 3x -4 லெஸ் தேன் 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து எக்ஸு மைனஸ் வைக்கிறா இது சேஞ்ச் ஆகும் டு 0 இந்த மாதிரி வரும்.
ஸோ மைனஸ் இருந்தால் சேஞ்ச் ஆகும், நான் முன்னாடி உள்ள சம்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ 3x இது வந்து அங்கே போகும்போது ப்ளஸ் ஆகும், 11 + 4 3x 15 சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை 2 டிஃபரன்ஸ் தான் போடணும். நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம், இதை வச்சு தான் இந்த சம்மை இங்கே சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்பர்லேயும் போட்டுக்கோங்க, நம்பர்லேயும் போட்டிங்கன்னா -∞ to ∞ வரும். ஸோ இதுவும் அதே போல் அதை சில இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ வந்து இங்கே 0 இருக்குது, ஒரு இடத்துல 5 இருக்குது. ஏன்னா ரெண்டு சொல்யூஷன்ஸாக வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால் -∞ ஸோ இந்த ∞ to 3 5 அடுத்தது இது எப்படி நீங்கள் போடணுன்னா அங்கே பாருங்கள், அங்கே சிம்பிள் கொடுத்துருக்கதை பாருங்கள். x <0 நான் ரெட் கலரில் போடுறேன் பாருங்கள். <0க்கு 0 கம்மியாகல எல்லா நம்பர்ஸும் வரும். அப்போது அது வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா x <5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ <5னா இது இந்த மாதிரி போகும். ஸோ பட்டு ரெட் கலர் அடுத்தது போதே இருக்குதா, ஸோ அப்போ இதுவும் போயிட்டே தான் இருக்கும். அப்போ இதுவும் என்ன செய்யும், -∞ வரும். ஸோ இது என்ன செய்யும், -∞ வரும். ஸோ இதுவும் நீங்கள் இந்த ப்ராக்கெட் தான் போடணும், ஸ்குவாலி ப்ராக்கெட். ஏன்னா சொன்னாச்சுன்னா இந்த சிம்பிள் கொடுக்கல, ஈக்குவல் டு கொடுக்கல, > கொடுக்கல, சும்மா அந்த மாதிரி நார்மல் > தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ராக்கெட் தான் போடணும், ஓப்பன் ப்ராக்கெட் குவாலி ப்ராக்கெட் தான் போடணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 2 சம்ஸும் அதாவது உங்களுக்கு வந்து ஒன்று இன்னொன்று போனால் தான், ஒன்று வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போனால் தான் இன்னொன்று என்ன செய்யும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஸ்டாப் ஆகிட்டுனா இன்னொன்று என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட அந்த நம்பர் சோப்பு கலரில் போட்டிருக்கேன் பாருங்க, அதே அந்த நம்பர் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அதே இடத்துல இதுவும் ஸ்டாப் ஆகிடும், இன்னொரு லைன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.